योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरुराय। திவ்ய நாம தாமரைகளை திவ்ய பாத தாமரைகளில் சமர்ப்பித்து விட்டோம். இந்த ஆசிரமம் முழுவதும் பகவானுடைய பேரருள் பெரும் சக்தி நிரம்பி கிடக்கிறது. உள்ளே நுழைந்தவர்கள் இந்த ஞான கங்கையில், நாம கங்கையில், சக்தி கங்கையில் மூழ்கி எழுந்துதான் செல்கிறார்கள். அது எப்பேற்பட்ட ஒரு பெரிய புண்ணியம், ஆசீர்வாதம் என்பது அது உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் பகவான் இது சத்தியம் என்றே சொல்லியிருக்கிறார், அடித்து சொல்லியிருக்கிறார். இப்பேற்பட்ட ஞான கங்கையில் மூழ்கியபடி நாம் நாம கங்கையில் மூழ்கி எழுந்து நாமத்தை பகவானுடைய தாமரைகளில், பகவானுடைய பாதத்தாமரை தாமரை மலர்களாக சொரிந்து விட்டோம். நேற்றைக்கு நான் சொன்னேன் சித்த வைத்தியம் பற்றி பகவான் என்ன சொன்னார் என்று. எப்படி ஒரு சூழலை பகவான் உபயோகப்படுத்தி கொண்டு ஒரு பெரிய பிரசாதத்தை நமக்கு தந்தருள்கிறார் என்று பாருங்கள். சித்த வைத்தியரை பற்றி சொல்லி அந்த வைத்தியத்தை அவர் கற்றுக்கொண்டு எப்படி அவர் சேவை செய்து வந்தார் என்று சொன்ன பகவான் உடனேயே சித்த வைத்தியம் என்றால் என்ன தெரியுமா என்று கேட்டு, இடைவிடாது நாமம் சொல்பவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தால், will you please close it? இடைவிடாது நாமம் சொல்லிக்கொண்டே இருந்தால் அவர்கள் வாயில் ஊறும் எச்சிலானது ஒரு கட்டத்தில் அமிர்தமாக மாறிவிடும். அப்பொழுது அவர் சித்தத்தில் தோன்றும் கருத்துக்கள் எல்லாம் அவருடைய நாக்கின் வழியே வார்த்தைகளாக வரும். அவைதான் மருந்து, அவையெல்லாமே மருந்துதான் என்று சொன்னார். ஆக மருந்து என்பது பகவானுடைய வாயிலிருந்து வருபவைதான். அதற்கு ஒரு சுவையான நிகழ்ச்சி சொல்வதற்கு நேற்றைக்கு நேரமில்லை. சுவாதி ஹோமம் நடக்கவிருந்ததால் அதை சொல்லி பிறகு இன்றைய பிரசாதத்தையும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். திரு கணேசண்ணா அவர்கள் ஒருமுறை ஒரு பிரபலமான இசையமைப்பாளருடன் பகவானை சென்று பார்த்தார். பகவான் ஸ்ரீ கணேசண்ணா அவர்களுக்கு லோ பிபி இருந்ததனால் எப்பொழுதும் ஒரு டம்ளர் நீர்மோர் குடிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அவர் சொன்னதே மருந்தாக அவருக்கு செயல்பட்டு அவர் நன்றாக ஆகிக் கொண்டிருந்தார். இதை கண்ட இசையமைப்பாளரும் தன்னை அவரிடம் அழைத்துச் செல்லும்படி கூறி அங்கு போய் உட்கார்ந்தவுடன் திரு கணேசண்ணாவை சொல்லச் சொன்னார், தன்னுடைய நிலைமையை விளக்கச் சொன்னார். அப்பொழுது ஸ்ரீ கணேசண்ணா அவர்கள் ஆரம்பித்தார்கள், சுவாமி, இதோ இவர் இந்த நண்பருக்கு ஹை பிபி இருக்கிறது, தங்கள் ஆசீர்வாதத்திற்காக வந்திருக்கிறார். உடனே பட்டென்று பகவான் சொன்னார், அவரை ஒரு டம்ளர் நீர்மோர் சாப்பிட வேண்டும் என்று சொல்வீர்கள். உடனே இருவருக்கும் சந்தேகம் வந்துவிட்டது. இவருக்கு லோ பிபிக்கு ஒரு டம்ளர் மோர் குடிக்க வேண்டும் என்று சொன்ன சுவாமி ஹை பிபிக்கும் அதே மருந்தாக சொல்கிறாரே, ஒருவேளை சுவாமியின் காதில் சரியாக விழவில்லையோ? இசையமைப்பாளர் திரு கணேசண்ணாவை சற்று உறக்க சொல்லச் சொன்னார். உடனே கணேசண்ணாவும், சுவாமி, இவருக்கு ஹை பிபி இருக்கிறது, தங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக வந்திருக்கிறார். மறுபடியும் பகவான் பட்டென்று சொன்னார், கணேஷா, அவரை ஒரு டம்ளர் மோர் சாப்பிடச் சொன்னார். மறுபடியும் இருவருக்கும் சந்தேகம் போகவில்லை. அதாவது அவர் பகவான் சொன்ன மருந்தில் விசுவாசம் இல்லை. திரும்பவும் சந்தேகம் வரவே மூன்றாவது முறையாக இசையமைப்பாளரின் தூண்டுதலில் கணேசண்ணா இன்னும் சற்று உறக்க, சுவாமி, இவருக்கு ஹை பிபி இருக்கிறது, தங்கள் ஆசீர்வாதத்திற்கு வந்திருக்கிறார். உடனே சுவாமியும் குரலை உயர்த்தி
கணேஷா, அவரை ஒரு டம்ளர் மோர் சாப்பிடச் சொல்லு என்று சொல்லிவிட்டு, உரக்க சொல்லிவிட்டு சிரித்தபடி சொன்னாராம், கணேஷா, அது மோரில் இல்லை, மருந்து மோரில் இல்லை என்று சொன்னாராம். அப்படியென்றால் பகவானுடைய வாயிலிருந்த அந்த வார்த்தை அல்லவா மருந்து. இதைத்தான் மிக அழகாக பகவான் திரு ஜனார்தனன் அவர்களிடம் சொன்னார். இடைவிடாத நாமம் சொல்பவர்களுக்கு வாயில் எச்சில் ஊறுவதற்கு பதில் அமிர்தம் ஊற ஆரம்பித்துவிடும். அப்பொழுது அவருடைய வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் எல்லாமே மருந்துதான். இதை எத்தனை பக்தர்கள் எத்தனை முறை எத்தனை விதங்களில் அனுபவித்திருக்கிறார்கள் என்று பக்தர்களுக்கே தெரியும். இன்றைக்கு ஒரு மகா பிரசாதம். இரு வெள்ளைக்காரர்கள் சைக்கிளில் வந்தார்களாம். சன்னதி தெருவில் வாசலில் நிறுத்தி அங்கிருந்த ஒரு அன்பரிடம் மண்டபத்தில் இருந்த பகவானை காண்பித்து ஏதோ கேட்டார்களாம். அந்த அன்பர் ஏதோ பதில் சொல்லியிருக்கிறார். உடனே பகவான் மண்டபத்திலிருந்து பார்த்து அந்த அன்பரை என்ன சொல்ல வேண்டுமானாலும் இப்படி படியேறி வந்து சொல்லலாம் என்று சொல்லவும், உடனே அந்த அன்பர் வந்து, சுவாமி, இவர்கள் தாங்கள் யார் என்று கேட்டார்கள். நான் ஒரு இந்திய ரிஷி என்று சொன்னேன். உடனே அவர்கள் கேட்டார்கள், இந்திய ரிஷி சிகரெட் குடிப்பாரா என்று. அப்பொழுதுதான் நீங்கள் சொன்னீர்கள் மேலே வந்து கேட்கலாம் என்று. உடனே அந்த இருவரும் அதை புரிந்து கொண்டு இந்த வெளிநாட்டுக்காரர்கள் படியேறி வந்து பகவான் முன்னே அமர்ந்தார்கள். பிறகு, சுவாமி, எங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கின்றன, தங்களிடம் கேட்க வேண்டும் என்று சொன்னார்கள். உடனே பகவான் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு பேப்பரை எடுத்து கொடுத்தார். தங்கள் சந்தேகங்களை எல்லாம் இதில் எழுதி கொள்ளு என்று சொல்லி அவர்கள் எழுதியவுடன் அந்த பேப்பரை வாங்கி அதை பிரித்து பார்க்காமல் படிக்காமல் அப்படியே மடித்து திரு ஜனார்தனன் அவர்களிடம் கொடுத்து, இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த வெளிநாட்டுக்காரர்களை பார்த்து சொன்னார், மாலை 7 மணிக்கு நீங்கள் வாருங்கள் இங்கு என்று. அவர்களும் சென்று விட்டார்கள். அந்த பேப்பரானது கேள்விகளோடு திரு ஜனார்தனன் அவர்களுடைய பையிலேயே இருந்தது. அவரும் பார்க்கவில்லை, சுவாமியும் பார்க்கவில்லை அதை. இரவு 7 மணிக்கு அந்த வெளிநாட்டினர் வந்தவுடன், அப்பொழுது வெளிச்சம் குறைவாக இருந்ததால் மண்டபத்திலேயே சுவாமி சில மெழுகுவர்த்திகளை ஏற்றச் சொல்லி, பிறகு அந்த மெழுகுவர்த்தியின் வெளிச்சத்தில் அந்த வெளிநாட்டினரையே அந்த கேள்விகளை எல்லாம் படிக்கச் சொன்னார். அவர்கள் படிக்க ஆரம்பித்தார்கள். முதல் கேள்வி, நாங்கள் இந்தியாவில் ஒரு குருவிடம் தீட்சை வாங்க வேண்டும், வாங்கினால் நல்லது என்று சொன்னார்கள். ஆனால் தீட்சை வாங்க வேண்டும் என்று வந்திருக்கிறோம். நாங்கள் யாரிடம் வாங்குவது என்று கேட்டவுடன் பகவான் பட்டென்று சொன்னார், கல்கத்தாவில் உள்ள ராமகிருஷ்ணா மட்டில் ராமகிருஷ்ண மடங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கும் அந்த சுவாமியிடம் தாங்கள் தீட்சை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். உடனே அவர்கள் முகத்தில் அந்த இருட்டில் கூட ஒரு மின்னல் தோன்றி மறைந்தது என்று திரு ஜனார்தனன் எழுதியிருக்கிறார். அவர்கள் முகத்தில் ஒரு பெரும் மாற்றம் தெரிந்ததாம். அவர்கள் உடனே எழுந்து கைகூப்பி வணங்கி, சுவாமி, நாங்கள் அவர்களிடம் ஏற்கனவே தீட்சை வாங்கிவிட்டோம். உங்களை சோதிப்பதற்காகவே இந்த கேள்விகளை எல்லாம் எழுதினோம். எங்களை மன்னித்து விடுங்கள், எங்களை மன்னித்து விடுங்கள் என்று மிகவும் நிறைய முறை மன்னிப்பு கேட்டார்களாம். பிறகு சொன்னார்களாம், சுவாமி, தாங்களே எங்கள் குருவாக இருக்கக்கூடாதா, எங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா என்று கேட்டாராம். உடனே பகவான் சொன்னாராம், உங்களுக்கு ஏற்கனவே ஒரு குருவிடம் நீங்கள் தீட்சை வாங்கிவிட்டீர்கள். அந்த குரு தன்னுடைய உடலை விட்டால் கூட அவர் எப்பொழுதும் இருந்து வழி நடத்துவார். அதற்காக நீங்கள் வேறொருவரிடம் செல்ல வேண்டும் என்பதே இல்லை. குருவை நீங்கள் மாற்ற வேண்டாம் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். ஆக பகவான் சொல்கிறார், நாம் குருவிடம் வாங்கும் தீட்சையானது எப்பொழுதும் உயிரோட்டமாய் இருக்கும். அந்த உயிரோட்டத்தினால் அந்த குருவானவர் நம்மை எப்பொழுதும் வழிநடத்தி கொண்டே இருப்பார். அதனால் இன்னொருவரிடம் போக வேண்டிய தேவையில்லை என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். ஆனால் பகவானுடைய சாதாரணமாக மகாத்மாக்களுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் அந்த பக்தரை ஒட்டி இருக்கும்.
அந்த பக்தருடைய சூழ்நிலை, அவருடைய மைண்ட் செட் என்று சொல்கிறார்கள் அல்லவா? 2வது அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் அவர்களுக்கு தெரியும். அதனால் எல்லாவற்றினுடைய ஒரு முழுமையிலேயே அவர்கள் ஒவ்வொரு பக்தருக்கும் தனித்தனியே பதில்கள் சொல்வார்கள். என்னுடைய விஷயத்தில் நான் ராமகிருஷ்ணா மட்டில் அந்த ராமகிருஷ்ண மடத்து தலைவர் கல்கத்தாவிற்கு சென்று சுவாமி வீரேஸ்வரானந்தரிடம் தீட்சை வாங்கி வந்தேன். அந்த நாமத்தை நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன். ஆனால் 3 மாதங்களுக்கு பிறகு அவர் சமாதி எய்திவிட்டார். அப்பொழுது என் மனதில் ஒரு வெற்றிடம் வந்துவிட்டது. நானும் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தேன். ஆனாலும் ஒரு வெற்றிடம் வந்துவிட்டது. உடனே நான் ராமகிருஷ்ண பகவானிடம் வேண்டிக் கொண்டே இருந்தேன். உங்களை மாதிரி ஒருவரை எனக்கு காட்டுங்கள். உங்களை மாதிரி ஒருவரை நான் பார்க்க வேண்டும். எனக்கு தயவு செய்து அவரை காட்டிக் கொடுங்கள் என்றெல்லாம் வேண்டிக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் என்னுடைய சிறு வயதிலேயே எனக்கு கிருஷ்ணரிடம் பக்தி இருந்தது. அவருடைய காலிபரை ஒட்டி ஒருவர் இருக்கிறார், அவருடன் அவருடைய சேவை தான் நம்முடைய வாழ்வு என்ற உணர்வு எனக்கு இருந்து கொண்டே இருந்தது. அதனால் எப்பொழுதும் அவரை தேடி வந்தேன். ஆக மறுபடியும் ஒரு வெற்றிடம் பற்றி கொள்ளவே ராமகிருஷ்ண பகவானிடம் வேண்டிக் கொண்டே இருந்தேன். உங்களைப் போன்ற ஒருவரை காட்டிக் கொடுங்கள், உங்களைப் போன்ற ஒருவரை காட்டிக் கொடுங்கள் என்று. அதன் பலனாகத்தான் நான் பகவானிடம் வந்தபொழுது முதலில் 5 முறை அவர் என்னை பார்க்க மறுத்துவிட்டார். எப்படி மறுத்தார் என்றால், ஒரு லீலை செய்து நான் போகும்பொழுதெல்லாம் அவர் வீடு பூட்டி கிடக்கும். உடனே கோவிலுக்கு சென்றால் மறுபடியும் கோவிலிருந்து இப்பொழுதுதான் சென்றார் என்று சொல்லிவிடுவார்கள். இந்த 5 முறை அவர் தன்னுடைய தரிசனத்தை எனக்கு மறுத்துவிட்டு 6வது முறை நான் மறுபடியும் விடாமல் சென்றபொழுது ராமகிருஷ்ணரை வேண்டிக் கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் அந்த கதவு திறந்து இருந்தது. உள்ளே அழைத்தார், ஒரு பேர் அனுபவத்தை கொடுத்தார். ஆக மகாத்மாக்களுடைய பதில் அந்தந்த பக்தர்களுடைய வாழ்க்கையின் அறிவை பற்றி அவர்களுக்கு தெரியும், வாழ்க்கையுடைய சம்பவங்களை பற்றி அவர்களுக்கு தெரியும். அவரவர்களுக்கு ஏற்றாற்போல்தான் அவர்கள் பதில் அமையும் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒருவரிடம் கொசு கடித்தால் அடிக்கலாம் என்று சொன்னவர் இன்னொருவரிடம் கொசு கடித்தால் அடிக்கக்கூடாது என்றே சொல்லியிருக்கிறார். ஆக நாம் எதை எடுத்துக்கொள்வது? அவரவர்களுடைய பக்தர்களுடைய நிலையிலிருந்து அவர்கள் மகாத்மாக்கள் பார்த்து அதற்குரிய மருந்தை தருவார்கள். அவர்களுடைய வாய்களிலிருந்து வரும் வார்த்தைகள் எல்லாம் மருந்துதான். அந்த மருந்து ஒரே மருந்தாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆக நாம் பகவானுடைய இந்த நிகழ்ச்சி, அவர் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள், இவை எல்லாமே நமக்கு மருந்துதான், நமக்கு ஆன்மீக மருந்து. ஆக அவருடைய திருநாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருந்து வாழ்வின் நிறைவை பெறுவோம். ஜெய் ராம் சிவகுமார்.